வேர் அமைப்பு மிகவும் நன்றாக வளர்கிறது. ஆனால் இந்த அபிமான் மருந்தை 3 முறையாவது பயன்படுத்த வேண்டும். ஒவ்வொரு முறைக்கும் 15 நாட்கள் இடைவெளி விட்டு பயன்படுத்தினால் செடியின் வளர்ச்சி மிகவும் சிறப்பாக இருக்கும். நாங்கள் இந்த அபிமான் மருந்தை ட்ரிப் மூலம் கொடுத்தோம். ஒரு ஏக்கருக்கு 5 லிட்டர் அளவில் பயன்படுத்தினோம். 15 நாட்கள் இடைவெளியில் மீண்டும் பயன்படுத்துகிறேன். இதை பயன்படுத்திய பிறகு தக்காளி செடிகளின் வளர்ச்சி மிகவும் நன்றாக இருக்கும். ஆனால் இந்த தக்காளி தோட்டம் நட்டு 4 மாதங்கள் ஆகிவிட்டதால் தற்போது காய்ப்பின் கடைசி நிலையில் உள்ளது. ஆரம்ப 2 மாதங்களில் செடிகள் மிகவும் சுமாராக இருந்தன. அதன் பிறகு இந்த அபிமான் மருந்தை பயன்படுத்தியதும் வளர்ச்சியில் ஏற்பட்ட மாற்றத்தை நீங்களே தெளிவாக காண முடியும். இந்த அபிமான் மருந்தை பயன்படுத்திய பிறகு பூக்கும் மற்றும் பிஞ்சு வரும் காலத்தில் 200 லிட்டர் தண்ணீருக்கு 2 லிட்டர் FL77 என்ற அளவில் கலந்து தெளித்தால் பூக்கள் மற்றும் பிஞ்சுகள் உதிராமல் இருக்கும். மேலும் காய்களுக்கு நல்ல பளபளப்பு கிடைக்கும். காய்களில் நிறமாற்றம் ஏற்படாது. வளர்ச்சியும் மிகவும் நன்றாக இருக்கும். வணக்கம். என் பெயர் வெங்கட்ராமனா. நான் அன்னமையா மாவட்டம், ஆந்திரா மாநிலத்தை சேர்ந்தவன். எங்களிடம் மொத்தம் 5 ஏக்கர் தோட்டம் உள்ளது. இதில் 2.5 ஏக்கரில் தென்னை மரங்கள் உள்ளன. மேலும் 1 ஏக்கரில் தக்காளி பயிர் உள்ளது. முதலில் தென்னை மரங்களுக்கு APKS ஆர்கானிக்ஸ் நிறுவனத்தின் கோகோமேக்ஸ் மருந்தை பயன்படுத்தினோம். தற்போது தக்காளி செடிகளுக்கும் APKS ஆர்கானிக்ஸ் நிறுவனத்தின் அபிமான் மருந்து பயன்படுத்தி வருகிறோம். தக்காளி செடி நட்ட 15 நாட்களுக்கு பிறகு ட்ரிப் மூலம் இந்த அபிமான் மருந்தை பயன்படுத்தியதால் செடிகளின் வளர்ச்சி மிகவும் சிறப்பாக உள்ளது. வேர் அமைப்பும் மிகவும் நன்றாக வளர்கிறது. இந்த அபிமான் மருந்தை 3 முறை பயன்படுத்த வேண்டும். ஒவ்வொரு முறைக்கும் 15 நாட்கள் இடைவெளி விட்டு பயன்படுத்தினால் வளர்ச்சி மிகவும் சிறப்பாக இருக்கும். நாங்கள் ட்ரிப் மூலம் ஒரு ஏக்கருக்கு 5 லிட்டர் அளவில் பயன்படுத்தினோம். 15 நாட்கள் இடைவெளியில் மீண்டும் பயன்படுத்த வேண்டும். இதை பயன்படுத்திய பிறகு செடிகளின் வளர்ச்சி மிகவும் நன்றாக இருந்தது. ஆனால் இந்த தோட்டம் நட்டு 4 மாதங்கள் ஆகிவிட்டதால் தற்போது காய்ப்பின் கடைசி கட்டத்தில் உள்ளது. முதல் 2 மாதங்களில் சுமாராக இருந்தன. அதன் பிறகு இந்த அபிமான் மருந்தை பயன்படுத்தியதும் வளர்ச்சியில் ஏற்பட்ட மாற்றத்தை நீங்களே உணர முடியும். இந்த அபிமான் மருந்தை பயன்படுத்திய பிறகு பூக்கும் மற்றும் பிஞ்சு வரும் காலத்தில் 200 லிட்டர் தண்ணீருக்கு 2 லிட்டர் FL77 கலந்து தெளித்தால் பூக்கள் மற்றும் பிஞ்சுகள் உதிராமல் இருக்கும். காய்களுக்கு நல்ல பளபளப்பு கிடைக்கும். காய்களின் அளவும் அதிகரிக்கும். மேலும் பூக்களும் பிஞ்சுகளும் உதிராமல் பாதுகாக்கப்படும். நாங்கள் ஒரு முறை மட்டுமே இதை பயன்படுத்தியுள்ளோம். இன்னும் 2 அல்லது 3 முறை பயன்படுத்திய பிறகே உறுதியாக சொல்ல முடியும். இருப்பினும் தற்போதைக்கு கிடைத்த விளைவு மிகவும் நன்றாக உள்ளது. இந்த அபிமான் மருந்தை பயன்படுத்திய பிறகு காய்களில் நிறமாற்றம் ஏற்படவில்லை. காய்கள் மஞ்சள் நிறமாக மாறாமல் இருந்தன. முன்பு சில காய்களில் மஞ்சள் நிறம் வந்தது. சில காய்களில் சிவப்பு நிற சிறிய சிறிய புள்ளிகள் தோன்றும். அதுதான் நிறமாற்றம் என்று சொல்கிறோம். இப்போது இந்த APKS ஆர்கானிக்ஸ் மருந்தை பயன்படுத்திய பிறகு அந்த பிரச்சினை குறைந்துள்ளது. இருப்பினும் இன்னும் 2 அல்லது 3 முறை பயன்படுத்திய பிறகே முழு முடிவு தெரியவரும். செடிகளின் வளர்ச்சியும் காய்களின் அளவும் மிகவும் சிறப்பாக இருக்கிறது. கோடை காலத்தில் அதிக வெப்ப அழுத்தம் இருக்கும். அந்த நேரத்திலும் இந்த மருந்தை பயன்படுத்திய பிறகு காய்களின் அளவு நன்றாக அதிகரித்தால் இந்த மருந்து கோடை காலத்திலும் மிகவும் சிறப்பாக செயல்படுகிறது என்று கூறலாம். நன்றி.